நாடு திரும்பிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட போது கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள். தனக்கு உறுதுணையாயிருந்த நாட்டு மக்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் போது இப்படி கண்ணீர் விட்டிருக்காங்க வினேஷ் போகத். கடுமையா உழைச்சு முயற்சி செஞ்சு பல தடங்கல்களை தாண்டி இவ்வளவு தூரம் வந்து இறுதியில இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற வழிய அவங்களுடைய முகத்துல நம்மால பார்க்க முடியுது. நாட்டுக்காக விளையாடிய வீராங்கனை கண்ணீர் வடிக்கிறத பொதுமக்களாலையும் ஏத்துக்க முடியல. பொதுமக்களும் இத பார்த்து கண் கலங்கி இருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இந்தியா சார்பில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் கலந்துகிட்டாங்க. இறுதி போட்டிக்கு இவங்க தேர்வான நிலையில கடைசியில எடை அதிகமா இருக்கிறதா சொல்லி இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இது அவங்கள மட்டும் இல்ல இந்திய மக்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. இதனால மனமுடைஞ்சு போன அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மல்யுத்தத்தில இருந்து ஓய்வு பெறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் பாரிஸ்ல இருந்து இந்தியாவுக்கு இவங்க திரும்பி இருக்காங்க. டெல்லி சர்வதேச விமான நிலையத்துல இவங்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்திருக்கு. அப்பதான் செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது தனக்கு உறுதுணையா சப்போர்ட் பண்ண நாட்டு மக்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருந்திருக்காங்க வினேஷ் போகத். அப்போ அவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இது பாக்குற எல்லாருமே கண் கலங்க வச்சிருந்திருக்கு. இவங்க கூட மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா அவர்கள் மற்றும் மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் அவர்களும் இருந்திருக்காங்க. நாட்டு மக்கள் வினேஷ் போகத் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிச்சிருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. அவங்க இப்படி வரவேற்கிறத பார்க்கும் போதே நம்மால அதை உணர முடியுது அப்படின்னு பஜ்ரங் புனியா தெரிவிச்சிருந்திருக்காரு. நாட்டுக்காக வினேஷ் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. ஒரு சிலரால மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சாக்ஷி மாலிக் அவர்களும் புகழாரம் சூட்டியிருக்காங்க. இப்போ இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது.